ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட சன் டிவி, ஜீ தமிழ் அப்படின்னு சொல்லி கலக்கிக்கிட்டு இருந்த ஒரு நடிகை, இப்போ புதுசாக அவங்களோட நியூ ப்ராஜெக்ட் வந்து வரப்போகுது. அதை பற்றின அப்டேட்டை அவங்களே அஃபிஷியலாக வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நியூ ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இவங்களோட புது சீரியல் ஜீ தெலுங்குல வந்து பண்ண போகிறாங்க இந்த சீரியல். ஃபர்ஸ்ட்டு பிக்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க யார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், நம்மளோட ரோஜா சீரியலில் ரொம்பவே சூப்பரான ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. நெகட்டிவ், பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி 2மே கலந்த கலவையாக அந்த சீரியலில் நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஜீ தமிழில் கார்த்திகை தீபம் அப்படிங்கிற சீரியலில் ஒரு பயங்கரமான வில்லியாக நெகட்டிவ் கேரக்டரில் வந்து நடிச்சிருந்தாங்க. நக்ஷத்ரா அப்படின்ற கேரக்டரில். இப்போ அவங்களோட புது சீரியலோட பூஜை வந்து நடந்திருக்கு ரீசெண்டாக. இவங்களோட நேம் ஸ்மிருத்திகா. தெலுங்குல புதுசா சீரியல் கமிட் ஆகி நடிச்சிட்ருக்காங்க. உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. ஆம், இந்த சீரியல்ல இவங்க தான் ஹீரோயின் அப்படின்னு நெனைக்கிறேன். எனக்கும் கன்ஃபார்மா தெரியல. ப்ரமோஸ்லாம் வந்துச்சு. கன்ஃபார்ம் பண்ணிரலாம். ஆனா, இவங்க கன்ஃபார்மா வந்து ஜீ தெலுங்குல வந்து சீரியல் பண்றாங்க. அது கன்ஃபார்ம். அவங்களே வந்து நியூ ஜேர்னி அப்படின்னு ஷேர் பண்ணிட்டாங்க. இப்போ கரண்ட்டா கார்த்திகை தீபம் சீரியல்லையும் இவங்களோட கேரக்டர் வந்து என்ட்ரி இல்ல. இப்போ ஜீ தெலுங்குல மட்டும் தான் போயிட்டுருக்கு. வேற ஏதாவது தமிழ் ப்ராஜெக்ட் வந்து பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பத்தியும் தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவங்களுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இவங்களோட புது சீரியலுக்கு பூஜைலாம் போட்டு சீரியல் பயங்கரமா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.